நம்ம வாசிக்கலாம். பிரசங்கி எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனம். இது பிரசங்க கிடையாது, இது ஒரு முன்னோட்டமான ஒரு காரியத்துக்காக சொல்றேன். பிரசங்கி 5:19 தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் மகிழ்ச்சியா இருக்கவும் அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, அது பாட்டு பாடட்டும், நம்ம பாட்டு பாடுவோம். சரி, அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, எனக்கு நல்ல பணம் இருக்கிறது, நல்ல பொருள் இருக்கிறது, நல்ல வாழ்க்கை இருக்கிறது, நல்ல ஆசீர்வாதம் இருக்கிறது, நல்ல ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது. இப்படி எல்லா காரியமும் நம்மிடத்துல இருந்திருந்தாலும் அதை அனுபவிக்கும்படியான ஒரு காரியத்தை யாராலே மாத்திரமே கொடுக்க முடியும் என்று சொன்னால் அது தேவனாலே மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புரியுதா நான் சொல்றது? புரியுதுங்களாங்க? எல்லாம் என்கிட்ட இருக்கும், எல்லாமே என்கிட்ட இருக்கு. எங்க வீட்டுல நிறைய ஸ்வீட் எல்லாம் எங்க வீட்டுல நிறைய இருக்குதுங்க. எவ்வளவு ஸ்வீட் இருக்குது, எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாங்க, அவ்வளவு ஸ்வீட் இருக்கு. நீ சாப்பிடுவியா? இல்லங்க, சாப்பிட மாட்டேன். ஏன் சாப்பிட மாட்டேன்? எனக்கு என்ன இருக்குதுங்க? சுகர் இருக்குது. அப்ப என்ன பண்ணிட்டீங்க? நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சாப்பிட மாட்டோம். என்னதான் உள்ளது? சரி, சோத்திரம். சரி, என்னாச்சு அந்த இடத்துல? என்னாச்சு? கொஞ்சம் மாறணும்னு பாக்குறேன். சரி, ஒரு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கோமே. அப்ப என்ன பண்ணாங்க? நான் அதை சாப்பிட்டானதான் எனக்கு என்ன செய்யுதுங்க? எனக்கு சந்தோஷம். ஆசீர்வாதங்கிற எதுங்க? கை கெட்டினது வாய் கேட்டவன் இல்லையா? ஸ்வீட்டு கை கெட்டிடுச்சு, வாய் போய் சாப்பிடும் போதுதான் பிரச்சனை. ஐயோ, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, ஒரு 2 டேப்லெட் சேர்த்து போடுற மாதிரி இருக்குமா, இல்ல மயக்கம் வந்துருமா அப்படிங்கறதெல்லாம் நமக்குள்ள என்ன இருக்குதுங்க? இருக்குது. அதனால சுகர் வந்தவங்க எல்லாம் ஆசீர்வாத குறைவெல்லாம் நினைக்கல, அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கான ஒரு காரியத்தை தான் சொன்னேன். அப்போ நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நமக்கு கொடுக்கலாம், ஆனால் கொடுத்த காரியங்களை நாம் அனுபவிப்பதற்கு தேவையானது நம்முடைய பலன் அல்ல, அது ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. அப்ப அதுதான் ஆசீர்வாதம். நம்ம ஆசீர்வாதம் என்பது வேற என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பொருள் இருந்தால் ஆசீர்வாதம் என்று நினைச்சிருக்கிறோம். அந்த பொருளை அனுபவிப்பதுதான் ஆசீர்வாதமே ஒழிய பொருளை பெற்றுக்கொள்வது மாத்திரம் ஆசீர்வாதமாக ஆகாது. சரி, இப்ப இந்த காரியத்தை குறித்து தான் இந்த வேளையில நாம் தியானிக்க போகிறோம். நம்ம கொஞ்சம் தலைகளை தாண்டி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் நீதி நிறைந்த எங்கள் நல்ல பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரை தியானிக்கிற வசனங்களை ஆண்டவரை இருதயமாகிய ஆண்டவரை இந்த நல்ல நிலத்திலே விதைக்கு ஆண்டவரை நல்ல பலன் கொடுத்து ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் சாட்சியாய் ஜீவிக்க ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்வீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சரி, இப்போ ஒரு கேரக்டரை எடுத்து அந்த கேரக்டர் மூலமாக ஆசீர்வாதத்தை அவர் எப்படி சுதந்திரித்துக் கொண்டார், நாம எப்படி சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் நாம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் புத்தகம் 32வது அதிகாரம் 29வது வசனம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது யாக்கோபு எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இப்போ இந்த தேவதூதன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ராத்திரில போராடி இவர் என்ன பண்ணாருங்க? பகல் ராம் முழுவதும் பிரயாசம் பண்ணி இவர் என்ன பண்ணாருங்க? ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாரு. அப்ப இவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இது என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு? ஆசீர்வாதம் சொல்லியாச்சு, அந்த வார்த்தை தான் இருக்குது. அதுல என்ன ஆசீர்வாதம் தெரியல. இப்ப ஒரு காரியத்தை கொஞ்சம் பின்னாடி இருக்கிற காரியத்தை பார்க்கணும்னா இவனுடைய பின்னாடியான ஒரு நிலையில எப்படி இருந்தான் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்கிற வார்த்தை எதனுடைய தொடர்புடையதா இருக்கிறது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 31வது வசனம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 31. அப்பொழுது யாக்கோபு சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடு என்றான். இப்ப என்ன பண்ணியாச்சு? ஏசா கிட்ட இருக்கிற சேஷ்ட புத்திர பாகத்தை என்கிட்ட வித்துறியா, நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன்?
இந்த பைத்த உங்களுக்கு கொஞ்சம் தரேன் அப்படின்னாரு. சரி வித்து போட்டுறேன் அப்படின்னாரு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சேஷ்ட புத்திர பாகத்தை யாருக்கு கொடுத்தாச்சு? யாக்கோபு கொடுத்தாச்சு. அது என்னன்னு நமக்கு என்ன செய்யுதுங்க, அது தெரியல. சரி ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 15 இருந்து 17 25. உபாகம் 21 15 இருந்து 17. இரண்டு மனைவிகளை உடைய ஒருவன் இருக்க இருவரும் அவனுக்கு பிள்ளைகளை பெற்றார்களாயில் முதல் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவருடைய பிள்ளையானாலும் தகப்பன் தனக்கு உண்டான ஆசையை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவர்களிடத்தில் பிறந்த முதற் பேரானவருக்கு சேஷ்ட புத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விருப்பப்பட்டவரிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. வெறுக்கப்பட்டவரிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகள் எல்லாம் இரண்டு பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் சேஷ்ட புத்திர பாவம். சேஷ்ட புத்திர பாவம் சேர்த்துக்கணும். இதுல ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்க. இது நமக்கு பிரச்சனை இல்லை. அவங்க ஒரு யாருக்கு கொடுக்கணுங்கிற பிரச்சனையில அவங்க பேசுறாங்க. யாரு ஒருத்தனுடைய மூத்த மகனோ அவனுக்கு என்ன கொடுக்கணுமாங்க, சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கு உண்டு. அவனுக்கு என்ன கொடுக்கணுமா, தன்னுடைய சொத்திலே 2 பங்கு அதிகமாக என்ன செய்யணுங்க, அவனுக்கு பங்கு பிரிச்சதுல 2வது பங்கு அவனுக்கு என்ன செய்யணுங்க, கொடுக்க வேண்டும். அதுதான் சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்கிறது. அப்போ இந்த ஈசாக்கினுடைய பிள்ளையாய் இருக்கிற ஏசாவும் யாக்கோபும் இருக்கிற இடத்துல யாரு மூத்தவன்? ஏசா மூத்தவன். அது ரொம்ப டெக்னிக்கலா பார்க்கும்போது வேற எல்லாம் மாறு, அதெல்லாம் வேணாம், இப்ப போக வேண்டாம். இப்ப ஏசா மூத்தவன். அப்ப யாருக்கு அந்த புத்திர சுவிகாரம் இருந்தது? ஏசாவுக்கு இருந்தது. இப்ப யாக்கோபு என்ன சொல்றான், அதை எனக்கு கொடுத்துறியா? அந்த 2 மடங்கான புத்திர சுவிகாரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தந்துடுறியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஓகேன்னு தான் இந்த காரியத்தை தான் அவர் என்ன செய்யறாருங்க, கொடுக்கறத பாக்குறோம். சரி, இன்னொன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 27:4 எடுத்து வாசிங்க. அதை எனக்கு பிரியமா இருக்க ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். இப்ப என்ன சொல்றாங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், அதனால என்ன பண்ணு, ஏசா கிட்ட சொல்றாரு, உனக்கு ஒரு ஆசீர்வதிக்க போறேன்டா, அதனால நீ என்ன பண்ணு, எனக்கு நல்ல கறி சமைச்சு கொண்டா அப்படிங்கிறாரு. இப்ப யாரு, யாக்கோபு என்ன பண்றாருங்க, சீக்கிரமா போய் இவர் ஒரு மாதிரி டெக்னிக்கலா சமைச்சு கொண்டு வந்தோன்னே இப்ப ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சேஷ்ட புத்திர பாகம் கொடுத்தது ரைட்டு, ஆசீர்வாதம் சொல்றாரு. இது எல்லாமே எதுல வந்ததுங்க, வார்த்தை தானுங்க. இப்ப என்ன பண்றாரு, ஈசாக்கு என்ன பண்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏயா இதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, உன்னை சேஷ்ட புத்திர பாகம் 2 பங்கு கொடுக்குறேன். இதெல்லாம் வார்த்தையால தான் வந்திருக்கு. இப்ப என்ன காரியம் வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 27:26 இருந்து வாசிங்களேன். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி என் மகனே கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவருடைய வஸ்திரங்களின் வாசனையை போன்று இதோ குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்தின் பணியையும் பூமியின் கொடுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். பாருங்க, இதுதான் செஞ்சாரு அவரு. இந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. இதுக்கு அந்த போராட்டம், நான் சொல்றது புரியுதா இல்ல, ஒரு வார்த்தை தானங்க அது, நம்ம அப்படிதான் தெரியுது. ஒரு வார்த்தையை சொல்றது இதுக்காண்ட அந்த அளவுக்கு போராடிட்டு இருந்தான்னா அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறாரு, நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். அப்போ ஆண்டவருடைய சந்ததியா இருக்கிற ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் பின்னாடி வந்து ஏசா வந்து சொல்றாரு, ஏயா நான் தான் சமைச்சு வந்துட்டு அவன் ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டான், எனக்கு ஏதாவது ஆசீர்வதிக்க ஒண்ணு இல்லடாங்கிறாரு. இதை தீர்ந்து போச்சு. திரும்பி ஒரு வாட்டி வாசிக்க ஆசீர்வதிக்கலாம் வாங்கினாங்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா, பண்ணல. ஏன் இன்னும் உன்னையும் ஆசீர்வதிப்பான்னு சொல்லி சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. காரணம்
ஒரு மனிதனுக்கு உண்டான ஆசீர்வாதம் அப்படிங்கிற கொடுக்கிற காரியம், புத்திர சுவிகாரத்தோடு வருகிற காரியங்கள் என்பது வாக்குத்தத்தத்தினுடைய காரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 32வது அதிகாரம் 10வது வசனம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் பாத்திரன் அல்ல. நான் தோளும் கையுமா இந்த யோர்தானை. இப்ப இவர் போகும்போது எப்படி போனாருங்க? வீட்டை விட்டு வெளியில போகும்போது எப்படி போனாருங்க? கோலும் தடியுமா போனாரு. இப்ப விட்ட என்ன இல்லங்க? இப்பொழுது இல்ல கோலும் தடியுமா போனா இப்ப விட்ட என்ன இல்ல? ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான். வெரி குட். ஒண்ணுமே இல்ல அவர்கிட்ட. வெறுமனே இங்க போற தனியா ஆளா என்ன சொன்னாங்க? கட்டின வேட்டியோட கிளம்பிட்டாங்கல்ல, அது மாதிரி கட்டின துணியோட கிளம்பிட்டாரு அவரு. வேற ஒண்ணுமே இல்ல. தலைக்கு வச்சுக்கிறது கூட என்ன பண்ணாருங்க? பாறையை வச்சுதான் என்ன பண்ணாருங்க? ஆமா, படுத்து கிடந்தாரு. தொடர்ந்து வாசிங்க முருகா. இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களோடு உடையவனானேன். இப்ப எங்க வந்துச்சுங்க ஆசீர்வாதம்? புரியுதுங்களா? இவன் எங்க போனானோ அங்க அவனுக்கு என்ன உண்டாயிருச்சுங்க? ஒரு திரளான 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். ரைட்டுங்களா? 2 பரிவாரங்கள். புத்திர சுவிகாரம் கரெக்டா வந்துருச்சுங்களாங்க? இதுதாங்க ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் தான் நமக்கு பிளஸிங். இதை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளும் பொழுதுதான் அது மெய்யான சுதந்திரத்தை நமக்கு கொண்டு வருகிறது. வேதத்துல நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. வாக்கு தத்தங்களை வாசிக்கிறோம், நாம ஜெபிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். இதை சுதந்திரித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் நாம் சுதந்திரித்துக் கொள்வதில்லை. ஏனென்று சொன்னால் வார்த்தை என்கிற ஒரு காரியத்தை மட்டுமே நினைந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளை பார்த்து சொல்றார், நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. ஆண்டவரே, நான் ஓம் பிள்ளை ஆண்டவரே, நான் கீழாகாமல் மேலாகுவேன் என்று நீ சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மாற்றும் என்று சொல்கிறதான் புத்திர சுவிகாரம். அல்லேலூயா. இந்த மேஜையில் இருக்கிற அப்பம் நாய்க்குட்டிகளுக்கு அப்ப அதுதான் சுதந்திரம். ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதமான வார்த்தைகள், இது எல்லாம் யாருக்கு என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. நாம இந்த வாக்கு தத்தங்களை சாதாரணமாக ஒரு படிக்கிற ஒரு வார்த்தையா நம்ம நினைக்கிறபடினால்தான் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தினுடைய ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை. என்னைக்கு இந்த ஆழத்தை அறிந்துக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே எளிதாக மாறிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம பாட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஏன்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களை 40 வருடங்கள் நடத்தி போனாருங்க. ஆண்டவர் நடத்தி போக முடியும். எதையா தடை பண்ண முடிஞ்சாங்களா? அவரை ஒண்ணு தடை போட முடியல. எரிகோ கோட்டை வர முடியல, செங்கடல் நிக்க முடியல, யோர்தான் வெள்ளங்கள் நிற்க முடியல. ஏன்? நடத்துகிறவர் தேவனாய் இருக்கிறார். தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே தேவன் கொடுக்கிற வார்த்தைகள் நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் ஆண்டவருக்கு உண்மையான வார்த்தைகள், ஆண்டவர் எனக்கு தத்திருக்கிறாங்க அந்த ஆழத்தை தெரிஞ்சுக்கணும். ஓ, இது எனக்கு சுதந்திரம். யாது என்னுடைய சுதந்திரம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். வாசிக்கலாம். இதோட முதல் பகுதியாக இதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இவர்கிட்ட சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆதியாகமம் புத்தகம் 28வது அதிகாரம் 12 இருந்து வாசிங்களேன். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதில் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று 19 வாசிங்க பிரதர். அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். லூஸ் என்று பேர் இருந்துச்சு. இப்ப என்னது பண்ணாருன்னா, ஒரு கல்லை நிறுத்தி என்ன பண்ணாருங்க? எண்ணெயை ஊத்தி, இதான் வானத்தின் வாசலே, நான் வரும்போது இந்த இடத்துல என்ன செய்வேன்? ஆண்டவருக்கு என்று காணிக்கை என்ன செய்வேன்? கொடுப்பேன் என்று சொல்லிட்டு போறார். அப்போ ஆண்டவர் எனக்கு இந்த வாசலை திறந்து கொடுத்தாரே, வானத்தின் வாசல், நீ போ. அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பிரதர், கொஞ்சம் 13, 14 வாசிங்க பிரதர். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருந்து படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இதுதான் வாக்குத்தத்தம். இப்ப யார் சொன்னாருங்க? இதுதான் ஆசீர்வாதம். நான் தருவேன்னு சொன்னாரு. இவன் இந்த இடம் தான் ஆண்டவர் கொடுத்த எனக்கு வாக்கு தத்துவம் சொல்லிட்டு போனா, திரும்பி வந்து இந்த இடத்துல என்ன பண்ணாங்க? ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல வந்து சொல்றான், இதுதான் என்னுடைய ஆசீர்வாதமான இடம்.
இதுலதான் எனக்கு நடந்த நிலங்கரத்துல பலி செலுத்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அது நமக்கு வாக்கு தத்தங்களாக வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வாக்கு தத்தங்களை வெறுமையாக எண்ணாதீர்கள், அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருக்கிறது. ரோமர் எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம். ஏன் இதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியாதா அப்படின்னு சொன்னா, நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வாசிங்க. அது எப்படி என்றால், மாமிசத்தின்படி பிள்ளையானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளையானவர்களே அந்த சந்ததியர். அப்ப ஒரு சபைக்குள்ள வருகிறவன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் வாக்குத்தத்தத்தினுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளுக்கு தான் ரெட்டிப்பான நன்மைகள் வருகிறது. நான் மாமிசத்தின்படி பிள்ளைகள் அல்ல. நாங்க சபைக்கு போறோம், அது ஒரு பெரிய காரியம் அல்ல. நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ள நான் போயிருக்கேன், இத்தனை வருஷமான சபைக்கு போறேன். நீங்கள் மாமிசத்தின்படி கடவுளுடைய ஒரு சபைகளிலே ஒரு அங்கத்தினராக பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் மாமிசத்தின்படி பிள்ளைகளாக இருக்கிறீர்களே தவிர வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக நீங்கள் மாறும் பொழுதுதான் வாக்குத்தத்தத்தினுடைய ஆசீர்வாதத்தை நம்மளால சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம கேட்கலாம், ஏன் என்னால முடியல? நீங்க வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்களா? அதை முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. அதுதான் இந்த யாக்கோபுடைய புத்தகத்தில் நம்ம யாக்கோபுடைய நிலையில நம்ம உண்டானதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். மகிமை உண்டாகும்படியாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்று ஆமென் என்று சொன்னால் அப்படியே ஆக கடவுது. ஆமென், ஆமென். நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே ஆக கடவுது. அப்ப அதுக்குதான் ஆமென் சொல்றது. அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் அப்படியே ஆக கடவுது என்று இருக்கிறது. இது யாரு சுதந்திரிப்பாங்கன்னா வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் சுதந்திரிப்பார்கள். நான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா அல்லது மாமிசத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா? அதை தான் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். யோவான் எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, அவரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரை உண்மையா ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கை பண்ணி ஆவியினுடைய அபிஷேகம் பெற்று ஆண்டவருடைய பிள்ளையா ஒழுங்கு கிரகமா நாம இருப்போமானால் ஆண்டவர் வேதவசனம் சொல்கிறது, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் வாக்குத்தத்தத்தினுடைய புத்திர சுவிகாரம் பெற்ற பிள்ளைகளாக முதலாவதாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இரண்டாவது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறது என்ன? ஆதியாகமம் 32வது அதிகாரம் 6லிருந்து 8 வசனங்கள் வரை. அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும். சரி, போதும். இந்த இடத்துல என்ன பண்ணாரு? முதல்ல ஏசா என்ன சொல்லிட்டாரு? இவனை கொன்னு போடுறேன்டா, என் வாக்குத்தத்தத்தை கொண்டு போயிட்டானேன்னு சொல்லி இவனை கொலை செய்ய முயற்சிங்களோ ஓடி போயிட்டாரு. இப்ப திரும்ப தான் ஊருக்கு ஆண்டவர் சொன்ன பிரகாரமா போகிறாரு. இப்ப ஏசா என்ன சொல்றாரு? அங்க இருந்து ஆளை விட்டு அனுப்பிச்சு என்ன சொல்றாருங்க? என்ன சொல்றாரு? வாசிச்சீங்களா? இப்ப வாசித்த போது வாசிங்க. ஏசா உன்னை எதிர்கொள்ள இவனுக்கு என்ன தெரியும்? ஏசாயா இருக்கணும். புரியுதா? நான் சொல்றது புரியுதா? எதிர்கொண்டு வராருங்க, தம்பி வரான்னு சொல்லி ஏசா வராரு. ஆனா இவருக்கு என்ன பயம்? என்னை வெட்டிடுவேன்னு சொல்றான், வர்றான். புரியுதுங்களா? இப்ப இதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? என்னை வெட்டுறவேன்னு சொல்லி வர்றானே, இவனை என்ன பண்ணலாம்னு சொல்லி இவரு ஒரு யோசனை பண்றாரு. என்ன பண்றாருங்க? கொஞ்சம் ஆடு, கொஞ்சம் மாடு, கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு தீனி, இதெல்லாம் கொடுத்து என்ன பண்றாருங்க? என்ன பண்றாருங்க? ஆமா, பைபிள் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா தெரியும். நம்ம பைபிள படிச்சுக்கிட்டே இருக்கோம்னா இந்த இதெல்லாம் சம்பவம் வரும்போது நம்ம அந்த ஓ ஆமா ஆமா ஆமாலாம் வரும் இல்லையா? நம்ம பைபிள படிக்கதான் இந்த காரியம்லாம் நமக்கு விளங்கும். சரி, அவர் என்ன பண்ணாரு? லஞ்சம் மாதிரி கொடுத்து விடுறாரு. இதெல்லாம் கொடுத்துட்டான் ஏத்துக்கோன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா வர்றான் எனக்கு பயந்து போச்சு. ஆகா, நான் மனுஷ முயற்சி மாதிரி நான் என்னென்ன பண்ணிட்டேன், என்னன்னதே கொடுத்து பார்த்துட்டேன். ஆனா என்ன பண்ண மாட்டேங்கிறான், இவன் ஏத்த மாதிரி வந்துட்டானே, இப்ப நம்மள காலி. ஆமே, ஆமா, நம்ம சில காரியங்கள் அப்படித்தான் செய்யறோம். சில ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக்கிறதுக்கு என்ன பண்றாங்க?
நிறைய பேர்கிட்ட யாரெல்லாம் பெரிய ஊழியக்காரன் சொல்லி இருக்கிறாங்களோ அவங்கள கொடுத்து என்ன சொல்றாங்க, ஐயா எங்க தலையில கையை வச்சு ஆசீர்வதிங்க. அவர் என்ன பண்ணாருங்க, வானத்தின் பலகனையை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ரைட், ஓகே. எங்க வீட்டுல வந்து ஜெபம் பண்ணுங்க, வீட்டுல வந்து ஆண்டவரே இந்த வீட்டுல வானத்தின் வாசல்களா இருக்கட்டும், அப்படியே திறந்து எல்லாம் கொட்டட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. கொட்டுமாங்க? கொட்டுமா? ஏன் கொட்டாது? அதுக்கு காரணம், கொட்டுனா கொட்டாதுன்னா அதுக்கும் காரணம் இருக்கணும்ல. ஏன் கொட்டாதுங்க? எல்லாம் பைபிள் தான், வேற எங்கேயும் போக கூடாது. ஒருத்தன் வீட்டுல போய் சொல்லி கதவை தட்டி உன் வீட்டுக்கு சமாதானம்னு சொல்லு, அவன் சமாதானத்துக்கு பாத்திரனா இருந்தா நீ அவன் வீட்டுக்குள்ள போ. ஆமே. அவன் பாத்திரனா இல்லைன்னா உன் சமாதானம் திரும்பி வந்துடும். அவர் என்ன வேணாலும் ஆசீர்வதிக்கட்டும், ஊழியக்காரன் என்ன வேணாலும் தலைகீழா நின்று அங்க என்ன பண்ணட்டும், அந்நிய பாஷை பேசி மூலங்கால போட்டு ஆய் பூயின் எல்லாம் பண்ணி அபிஷேகம் எல்லாம் பண்ணினாலும் செய்ய வேண்டிய ஆளு பின்னாடி இருக்கிறாரு. ஒரு காரியம் வாசிக்கலாமா? என்னாகும் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல ஒரு கடைசியில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, தெரியுங்களா? வாசிங்க. கர்த்தர் என்னை காக்க கடவர், காக்க கடவர், முகத்தை பிரகாசமாய் பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர், பிரசன்னமாகி உன்னை சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு மேலே கூற கடவுள். யார் கூடணும்? யார் கூடணும்? ஆரோன் சொல்லணும். யார்? ஊழியக்காரன் சொல்லணும். ஆரோன் போய் இந்த வீட்டுல என்ன பண்ண, ஆண்டவர் உன்னை காக்க கடவர், உன்னை இஸ்ரவேல் தேவனாகி உன்னை என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்க கடவர் அப்படின்னு சொல்லு. தொடர்ந்து வாசிமா. இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இல்லம்மா அந்த வசனத்தை விட்டுட்டீங்க ஒண்ணு. அப்பொழுது நான் அவர்களை யாருதான் ஆசீர்வதிக்கணும்? நீங்க என்ன வேணாலும் மனுஷ பிரயாசத்தை பண்ணி யாரையாவது கொண்டு வந்து கூட்டு வச்சு ஜெபம் பண்ண சொல்லி என்ன நம்ம தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணலாம். ஆனா ஆசீர்வதிக்கிறவர் யாரா? ஆமா, அதுதான் நம்ம உணரணும். ஆமென், ஆமென். இப்ப புரியுதுங்களாங்க? நம்ம முயற்சிகள்னாலே ஆசீர்வாதம் வராது. நான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தின் பிள்ளைகளா இருந்தாதான் நான் பாத்திரவனாவே முதல்ல மாறுவேன், அப்புறம் பலிக்கிறது அப்புறம் பார்க்கலாம். சரி, வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 32வது அதிகாரம் 20வது வசனம். இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்று சொல்லும் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்திக் கொண்டு, அவனை சாந்தப்படுத்துறதுக்காக அவர் அனுப்பினார். எல்லாத்தையும் வர்ற வேணாம், நமக்கு ஏதோ கொடுத்துட்டாங்க, நம்ம தம்பியை ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நினைப்பு வந்து இருக்கிறதுக்காண்டி சமாதானம் பண்றதுக்காக அனுப்பினாரு. சங்கீதம் 33:17. சங்கீதம் 33:17. ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அதன் தன் மிகுந்த வீரியத்தினாலே தப்புவியாதே. வசனமே சொல்லிடுச்சு. அதெல்லாம் வச்சுக்கலாம் நீ ஒண்ணும் பண்ண முடியாது, ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணும் நடக்காதுங்கிறார். அப்ப நாம எந்த ஒரு வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள மனித முயற்சிகள் விருதா என்பதை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்துல நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்கிறது, இது வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய புத்திர சுவிகாரர்களாக இருக்கும் பட்சத்துல தான் பெற்றுக்கொள்ள முடிய, நான் மனுஷனால முயற்சிகள்லாம் செஞ்சு நான் வாங்கிடுவேன் அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் என்ன செய்ய முடியாதுங்க, வாங்கி கொள்ள முடியாது. ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன். ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவிகள்? 3 மனைவிகள். சரி ரைட். 3 பேருக்கு என்ன பண்ணாங்க, ஒரு ஆளுக்கு மட்டும்தான் உரிமை கொடுத்து பாக்கி 2 பேருக்கு என்ன பண்ணிட்டாங்க, அது பைபிள்ல வசனம் இருக்கு, வெகுமதிகளை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. உங்களுக்கு மனைவிகள் தான் ஆபிரகாமுக்கு, ஆனா அவங்களுக்கு என்ன கொடுத்துட்டாருங்க, வெகுமதியை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்துட்டு அவர் எனக்கு என்ன கொடுப்பாருங்க, 2 மடங்கு. ஆமா, இந்த பணத்தை மட்டும் நீங்க ஒரு 10 ரூபா கொடுத்து அவர் 20 ரூபா கொடுத்து உங்களை என்ன பண்ணுவாரு, வெகுமதியை கொடுத்து அனுப்பிச்சிடுவாரு. ஐயா, ஆசீர்வாதம் அதுதான் கிடைக்காது, ரெட்டிப்பா கிடைச்சிடும், அது ஒரு பிரச்சனை கிடையாது, வெகுமதிகள் கிடைக்கும். ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததியாய் நாம் இருக்கிறோமா, அவனுடைய சந்ததிகளுடைய பெயர் மட்டும்தான் நிலைத்திருந்தது. அல்லேலூயா. அப்ப வெகுமதிகளாலே நாம் எதையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தினாலே தான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வாசிக்கலாம். சங்கீதம் 37:5.
உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்களுடைய பிரயாசத்தெல்லாம் காட்டாதீங்க, அவர் மேல நம்பிக்கையா இருந்து நீங்க செயல்படுங்க. காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது காரியம், வேத வசனங்கள் வாக்குத்தத்தங்களாய் இருக்கிறது. ஆசீர்வாதம் என்பது வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய காரியமாய் இருக்கிறது. யார் சுதந்திரித்துக் கொள்வார் என்று சொன்னால், ஆண்டவருடைய சுவிகார புத்திரர்களாய் இருக்கிறவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். இதை மனுஷனுடைய சுய பலத்தினாலோ பொருளாதாரத்தாலேயோ பெற்றுக்கொள்ள முடியாது. 2 காரியம் முடிஞ்சிச்சு. 3வது காரியம் வாசிங்கள். ஆதியாகமம் எழுதின புத்தகம் 32வது அதிகாரம் 22வது வசனம். 24 கூட வரலாம், கூட வாசிக்கலாம். ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாக்கோபு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். இப்ப என்ன பண்ணிருக்காரு பாருங்க. இந்த ஆசீர்வாதத்தை வாங்கறதுக்காக மனுஷ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தான். இப்ப என்ன பண்ணிட்டான்? இதெல்லாம் நடக்காது. அப்ப அவனுக்குள்ள என்ன பண்ணாருங்க? ஆவியானவர் பேச ஆரம்பிச்சுட்டாரு. இவர் என்ன பண்ணாரு? பொண்டாட்டி, பிள்ளைங்க, சொத்து சுகம் எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணாங்க? ஆத்துக்கு அந்த பக்கம் விட்டுட்டு இவர் என்ன பண்ணாரு? தனியா ஆத்தை தாண்டி யாப்போக்கு என்கிற ஆற்றை கடந்து என்ன பண்றாங்க? இல்ல, அது என்ன போட்டுருக்குதுல பாருங்க, அக்கறைப்படுத்தினான்னு சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு தொடர்பு இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. நீ அந்த பக்கம் இருப்பாய், உன்னோட டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாது. நான் என்ன பண்ண போறேன்? ஆசீர்வாதத்தை வாங்க போறேன். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதமாகிய வாக்குத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் தனிமையாக ஆண்டவரிடத்துல போராட வேண்டியிருக்கும். அல்லேலூயா. நீங்க அது இல்லாம நீங்க ஜெபம் பண்ண போற நேரத்துல கூடவே என்ன கொண்டு போங்க? எதை கொண்டு போங்க? செல்போனு. ஆண்டவரே அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் ஒண்ணு டக்குன்னு ஆஃப் பண்ணிக்கிறது. ஏன் அதை கொண்டு போய் ஆஃப் பண்ணணும்? எதுக்கு அதை தூக்கிட்டு போகணும்? நீங்க ஆண்டவரோட பேச போறீங்க, வேற யாரும் என்கிட்ட பேசக்கூடாது. அப்படின்னா தூக்கி என்ன பண்ணிடுங்க? கூட போட்டு போயிடலாம். உங்களுக்கு தேவையானதை பயன்படுத்துங்க. என்னைக்கு ஆண்டவரோட பேசும்போது குறுக்க ஒரு ஆள் வந்தாலும் அன்னைக்கு என்னைக்குமே டேஞ்சர்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தனிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களை யாரையும் இன்னொரு காரியம் சொல்லியிருக்கு, உங்களுடைய உபவாச நாட்களில் இடரல் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பிரிந்திருப்பது நல்லதுன்னு சொல்லி, உங்கள் மனைவியோடு பிரிந்திருப்பது நல்லதுன்னு இருக்கு. 2 பேருமே என்ன பண்ணலாங்க? ஜெபம் பண்ணாங்கன்னா பிரிந்திருப்பது நல்லதுன்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க? நம்முடைய ஜெபத்துல ஆண்டவரோடு நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது வேறு எந்த விதமான காரியங்களும் நம்மளை தடை செய்யக்கூடாது என்பதற்காக உங்களை தனியாக இருக்க பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்னங்க? இயேசுநாதர் எங்க போனாருங்க? ஆமா, அவர் வாட்டி தனியா போனாரு. எந்த தொந்தரவும் இல்லாம போய் நின்றுட்டு இருக்காரு. ஆமா, அவருக்கே தனிமை தேவைப்படும் போது நமக்கு என்ன பண்ணுங்க? நான் எங்க போறது? உன் அறை வீட்டை தாழ் போட்டு கொண்டு உன் அந்த ரங்கத்தில் தேடு. அவர் உன்னை என்னங்க? பைபிள் வசனம் இருக்குதா? மறந்துட்டா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. உன் அறை வீட்டை தாழ் போட்டு கொண்டு வெரி குட். இதுதாங்க நடக்கணும். அந்த ரங்கத்துல நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்க வார்த்தையை ஆண்டவர்கிட்ட பேச முடியும், ஆண்டவர் உங்களோட பேச முடியும். 4 பேரை கூட்டி வச்சுல என்ன செய்ய முடியாது. ஒருத்தர் கேட்கறான்ல, ஆண்டவரே ஆண்டவர் நான் தொட்டு பார்க்கணும், விழா நம்ம நான் தொட்டு பார்க்கணும். அவன் எப்ப இருக்கிறான்னு பார்த்து கரெக்டா அந்த நேரத்துல தொட்டு பாரு. பேசுறாரா இல்லையாங்க? அதுதான் நம்மளோட கூட பேச விரும்புற. தனிமையா இருங்க. வேற ஏதாவது நாங்க 2 பேர் தாங்க ஜெபம் பண்றோம். இருக்குங்க, நிறைய இருக்குது. வேதத்துல வாசிக்கும் பொழுது 120 பேர் கூடி ஜெபம் பண்ணதை பாக்குறோம், உபவாசித்து பண்ண ஜெபத்தை பாக்குறோம், குடும்ப ஜெபம் இருக்கிறத பாக்குறோம். எல்லா ஜெபங்களும் நிறைய இருக்குது. நல்லது. எல்லா ஜெபங்களும் பண்ணுவது நல்லது. சபையோடு இணைந்து ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணுவதிலும் உபவாசத்திலும் தரித்திருந்தாலும் இருக்குது, நல்லது. எல்லாமே செய்ய வேண்டியதான். ஆனால் உங்களுடைய தனி ஜெபம் மாத்திரம்தான் நீங்கள் ஆண்டவரோடு கூட பேச முடிகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்பதான் நம்ம மனசை விட்டு ஆண்டவர் பேசுவோம். ஏன்னா ஆண்டவருக்கு மறைவான காரியம் ஒண்ணுமே இல்லை. அதனால ஆண்டவர் நம்மளோடு கூட பேச ஆரம்பிப்பார். அந்த பேசும் பொழுது நாம் மாற்றங்கள் நமக்குள்ளே நிகழும். ஆண்டவரோட உண்மையான ஒரு காரியங்கள் வரும். அப்பொழுது நாம் பேச முடியும். வாசிக்கலாம். லூக்கா புத்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிங்க.
5:16. அவர்கள் வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெபம் பண்ணி கொண்டிருந்தா. எப்படி இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாடலா இருக்கிறார், ரோல் மாடலா இருக்கிறாரு. வனாந்தரத்துல போய் ஜெபம் பண்ண போனாரு. உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனை, ஒண்ணும் கஷ்டமா இருக்கா? ஆனா வேற டவுன்ல கொஞ்சம் கஷ்டமான காரியம், பார்க்கெல்லாம் இருக்குது இல்லையா? போய் தனியா போய் ஒரு இடத்துல உட்காந்து யாராவது கேட்க போறாங்களா? தனியா போய் உட்காரலாம். நம்ம ஊர்ல எல்லா பக்கமே பார்க்க தான் இருக்குது, அப்படிதானே? நீங்க தனிமையா இருக்கிற ஆளை பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? பத்தில ராத்திரிலாம் தனிமையா இருக்கிற ஆளை பார்த்துல பாலக்கட்டை உட்காந்துருக்காங்க, 2 பேரா உட்காந்துருக்காங்க. பார்த்தது இல்லையா? ஆமாங்க, எல்லாம் டாஸ்மாக் தான், அங்கதான் பாரே அங்கதான் இருக்கு. ஒவ்வொரு பாலக்கட்டையும் பாரு, எல்லாம் தனிமை, எல்லாரோடையும் சேர்க்க கூடாது. அதனால தனியா உட்காந்து சாப்பிடுவோம். ஏங்க அவனுக்கே தனிமை தேவைப்படும் பொழுது ஆண்டவரோட பேசுற நமக்கு என்ன இருக்குங்க? தனிமை நமக்கு தேவையா இருக்கு. போய் உட்காந்து அந்த பக்கம் நல்லா இருக்குது, அப்படி உட்காந்து சந்தோஷமா என்ன பண்ணுங்க, ஆண்டவரே என்னோட கூட பேசுங்க. நான் தனியா வந்து உட்காந்துக்குவேன். தனியா பேசி பழகுவோமேங்க. அவர் நமக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாரு. அப்பதான் அப்ப என்ன மாத்துறதுக்கு நம்ம தப்பு இருந்துச்சுன்னா டக்குன்னு அந்த நேரத்துல உணர்வை கொண்டு வருவாரு. இந்த தப்பு பண்ணி, ஆமா இல்ல பண்ணிட்டேன்ல ஆண்டவர் என்ன மாத்திருக்கேன் ஆண்டவர். இப்படி நம்ம பேசதாங்க நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே நம்முடைய எல்லா காரியங்களும் வெளிப்பட வேண்டுமானால் நாம் நம்முடைய அநேக காரியங்களை அக்கறைப்படுத்தி நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு நாம் தனிமைப்படுத்துவது நல்லதான காரியம். அதனால என்னங்க, வீட்டுல எல்லாம் இருக்கிறாங்களே, இருக்கட்டும். அவங்க ஒரு பக்கம் போய் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு நீங்க ஒரு பக்கம் போய் உட்காந்து ஜோம் பண்ணுங்க. ஒருத்தர் பேசிக்க வேண்டாம். ஒரு 1/2 மணி நேரம் ஆண்டவரோட பேச போறேன், 1 மணி நேரம் ஆண்டவரோட பேச போறேன். அங்க போய் நின்று சோத்திரம் 1 மணி நேரம் உட்காந்து பண்ணக்கூடாது. உட்காந்து ஆண்டவரை பேச மாட்டேன்னு கேட்கிறேன். நம்ம என்ன ஆண்டவரை சொல்லுங்க ஆண்டவரை உட்காந்து மௌனமா இருந்து பாருங்க. இல்லைங்களா? எலியா போய் பார்க்கும்போது பார்த்தா கட்டாமட்டாலும் சத்தம் கட்டுச்சு. இதெல்லாம் ஆண்டவர் வராரா பாக்குறாரு. அது இல்ல, பெரிய இது காற்றெல்லாம் அடிக்க வந்துச்சு, பேரோசு காற்றெல்லாம் வந்துச்சு. இதுலதான் ஆண்டவர் இல்ல, மெல்லிய சத்தத்தோட ஆண்டவர் பேசுறாரு. பொறுமையா உட்காந்து ஆண்டவரை பேசுங்க அப்படின்னு கேட்கறது உட்காந்துருந்தீங்கன்னா உங்களோடு கூட அழகாக ஆண்டவர் பேசுவார். அப்படி பேச நீங்கள் கற்றுக்கொண்டீர்களானால் நாம் ஒரு நாளும் வடிவிலகி போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல அநேகருக்கு ஆண்டவர் பேசினாருன்னு பாக்குறோமா இல்லையா? யாக்கோபிட்ட பேசியிருக்கிறாரு இல்லையா? ஈசாக்கிட்ட பேசியிருக்கிறாரு, ஆபிரகாம்கிட்ட பேசினாரா இல்லையா? எப்பெல்லாம் பேசினாங்க இல்லைங்க? அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான், அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவனுக்கு குடும்பம் மொத்தம்னா இருந்துச்சு, ஆனா தேவனோடய போயிட்டு டவால் தூக்கிட்டு போயிட்டாரு. அப்ப தனிமையான ஒரு காரியம். அப்பொழுதுதான் நமக்கு என்ன இருக்குங்க, ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. 3 காரியத்துக்குள்ள கடந்து 4வது ஒரு காரியம், ஆதியாகமம் புத்தகம் 32வது அதிகாரம் 26 to 28 வசனங்கள் வரை வாசியுங்கள். தனிமைப்படுத்தும் பொழுது நமக்கு உண்டாகிற காரியம் தான் சொன்னேன், வாசிக்கலாம். நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றால், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன் என்றால், உன் பேர் என்ன என்று கேட்டான். சொல்றது புரியுங்களாங்க? இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கான், தனிமை அவனுக்கு பேர் தெரியாது அந்த தேவ மனுஷனுக்கு. நீ வாயால சொல்லுவோம் பேர் என்ன? யாக்கோப்பு. யாக்கோப்புன்னு என்ன அர்த்தங்க? எத்தனை அர்த்தம். அதை உன் வாயால வரட்டும்னு தான் எதிர்பார்க்கிறாரு. நான் பாவிங்கிற ஒரு உணர்வை எதிர்பார்த்து தான் ஆண்டவர் நிற்கிறாரு. தன்னில் பாவம் இல்லை என்று சொல்கிறவன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறான். புரியுதுங்களாங்க? அப்ப என்கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்ம ஆண்டவரை சந்திக்க முடியல. இப்ப அதான் ஆண்டவர் கேட்கிற, உன் பேர் என்ன முதல்ல சொல்லு. யாக்கோப்பு. எத்தனை ஒத்துக்கிட்டியா? அப்ப நம்ம என்னைக்கு உணர்வடைய விரும்புகிறோமோ அந்த உணர்வு தான் மாற்றங்களுக்கு அடிகோலாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஜனங்க பாக்குறாங்க, வேத வசனத்தை கேட்டாங்க, இருதயத்துல குத்தப்பட்டது, உணர்வு அடைந்தார்கள், மாற்றங்கள் வந்தது. அல்லேலூயா. அப்ப என்னைக்கு நம்ம பாவ உணர்வு வரும் பொழுதோ பரிசுத்தத்துக்கு நேரா நாம் நடத்தப்படுகிறோம். ஏசாயா பாக்குறாரு, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் மனுஷன் மத்தியில வாசமாய் இருக்கிறேன். கர்த்தரை கண்டேனே, நான் அதமானே, நான் சாக போறேன், ஆண்டவரை பார்த்துட்டாரு. ஒன்னும் கவலைப்படாதப்பா. பலிபீடத்திலிருந்து என்ன பண்ணாங்க, ஒரு நெருப்பு கால எடுத்து அவன் நாவை தொட்டு பரிசுத்தம் ஆயிட்டேன்டான். அப்ப இதுதான் தனிமை. அப்ப ஆண்டவரோடு கூட உணர்வை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற காரியங்கள். என்ன சொல்லிட்டாரு? நான் அசுத்த உதடுல மனுஷன். ஒத்துக்கிட்டாரா இல்லையாங்க? பரிசுத்தம் ஆயிட்டாரா இல்லையா? எப்பெல்லாம் நான் பாவி, நான் தவறு செஞ்சிருக்கிறேன், நம்ம எப்ப உணர்வடைகிறோமோ அப்பெல்லாம் நமக்கு பாவம் மன்னிப்பு நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம். நான் ரொம்ப யோக்கியமான, ரொம்ப பர்ஃபெக்ட், நான் செய்யறதுலாம் சரிதான் நமக்கு என்ன பண்ணாதுங்க,
பாவம் மன்னிக்கவே கூடாது. அப்படி மன்னிக்கப்படாத ஒரு ஆளை பார்த்துருக்கீங்களா? என்ன நடந்ததுன்னே தெரியாது. யோனா தீர்க்கதரிசியா அவன் என்ன சொன்னாரு? ஆண்டவர் சொல்றாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியும், 1,20,000 பேருக்கு இறங்க மாட்டேனோ அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவர் மனதுருக்கத்தின் தேவன். இதான் சொல்றான். ஏன் நான் அந்த ஊர்ல இருக்கும்போது இதையா சொன்னா, நீ மனதுருக்கத்தின் தேவனா இருக்கிற, நீ அவனை அழிக்க மாட்டேன்னு சொல்லி தானே என்னை கொண்டு போய் அனுப்புறியே, எனக்கு ஏதாவது அவமானமா வந்துருமேன்னு சொல்லி இவன் நினைச்சிட்டு இருக்கிறான். புரியுதாங்களா? அவன் அவமானம் வந்துடும் சொல்ல மாட்டேன்னு தரிசி கப்பல் ஏறினாரு. நீ போய் சொல்றத சொல்றானா, அங்க போய் சொன்ன எல்லாம் மனம் மாறிட்டாங்க. இவர் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருங்க? இறக்கம் செஞ்சவங்க என்ன செஞ்சிட்டாருங்க? புரியுதா இல்லையாங்க? தப்பு வச்சுட்டாரு. ஆனா இவனுக்கு என்ன இருக்குதுங்க? என்ன கோவம்? உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பயங்கரமான மனுஷன் பாருங்க. இன்னும் அழியுதா அழியலையா? நம்ம சொல்லிட்டோமே இது நிச்சயமா நடக்கணுமா வேண்டாமான்னு சொல்லி என்ன பண்ணாருங்க? அப்படிதானே போட்டு போயிருக்க பாத்தீங்களா அத? ஆமா, அவர் ஏன் அழிய மாட்டேங்குதான் பிரச்சனை. ஆண்டவர் அழிக்க கூடாதுன்னு சொல்றாரு. போனா போகிறான், நல்ல மனம் மாறிட்டாண்டா அழிக்க கூடாதுங்கிறான். ஆனா இவன் என்ன நினைக்கிறாங்க? நான் போய் சொல்லிட்டு வந்துட்டு இவன் அழிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற. அவனுக்கு அவ்வளவு பெரிய வருத்தமா இருக்குது. எவ்வளவு ஒரு மோசமான ஆள் தீர்க்கதரிசி. அதை பத்தி அப்படியே விட்டுருச்சு. அந்த அந்த சாப்டர் அப்படியே தான் இருக்குது. அது அதனுடைய முடிவை பார்க்க முடியல. யோனா அப்புறம் என்ன ஆனா, எதுக்கு இந்த மாதிரி அவனுக்கு என்ன இருந்தது? ஒரு சூரத் ஒரு ஆமனுக்கு சரி எரிஞ்சதுக்கு அவன் என்ன பண்ணிட்டாங்க? இல்ல நீ வைக்கல, ஒன்னும் பண்ணல, அதுவா முளைச்சு வந்துச்சு. அது ஒரு உதாரணமா காட்டுறாரு. அதை போனதுக்கே நீ வருத்தப்படுறிய, இவ்வளவு பேரு மனம் திரும்பிட்டானா, இவனுக்கு இறங்க மாட்டான்னு கேட்கிறாரு. அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவன் இன்னைக்கு நம்ம பேர் நம்ம அப்படிதான் சொல்றாங்க. நம்ம மனம் மாறி ஆண்டவருடைய சபைக்குள்ள வந்தா நிறைய பேர் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? ஆமா, நீ திருந்திட்டியாக்கும், நீ உன் உத்தமன் ஆயிட்டியாக்கும், உன் அப்படியே கடவுளை கொண்டு போயிடாட்டும். அது சொல்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. நம்ம என்ன பண்ணிடுறாங்க? அவனுக்கு பயந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்? மனமாறாமே இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அவன் என்ன மாதிரி சொல்லிட்டு போட்டோம், நாங்க எல்லாரும் இறங்கிறோம் சொல்லிட்டு அவன் எப்படி இறங்கினானோ, நீ என்ன வேணாலும் சொல்லுப்பா, ஆனா எனக்கு தேவை வாக்கு தத்துவம், சுதந்திரம், ஆசீர்வாதம். இதுக்காக நான் போராடிட்டு இருக்கிறேன். ஓம் பேச்செல்லாம் எனக்கெல்லாம் செடுபடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம. ஆமே ஆமா. நம்ம பாத்தீங்கன்னா யோனா தீர்க்கதரிசி எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக? நிறைய இருப்பாங்க, ஊர்ல நிறைய இருப்பாங்க. அது வரையில ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நீங்க ஏதாவது கெட்டு போகிற காரியம், ஒரு மனுஷன் தண்ணி அடிச்சா கூட கேட்க மாட்டான். தண்ணி அடிக்க ஆரம்பிச்சியா, சரி போ, அதோட சிம்பிளா சொல்லிடுவாரு. ஆமா, தண்ணி அடிக்க முடிஞ்சு, தண்ணி அடிக்க ஆரம்பிச்சியா, ஊருட்ட மாதிரி தான். தம் அடிக்க ஆரம்பிச்சியா, எல்லாம் வயசு கோளாறு. அப்ப இதுக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன், வயசு கோளாறு. எப்ப தம்பி முடிஞ்சதில்ல, நிம்மரா அவர் கொஞ்சம் கவனி, நான் சொல்றது என்ன சொன்னாங்க? இதெல்லாம் வயசு கோளாறு, இது அப்படித்தான் மாறிக்கிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் காம்பன்சேஷன் இருக்குது. ஆனா நம்ம மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டா மட்டும் என்ன இல்லைங்க, ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அவன் கெட்டு போறதுக்கு ஒத்துக்கிறாங்க, நம்ம நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறான். ஆமா, இந்த மாதிரி யோனா தீர்க்கதரிசி நிறைய நம்ம ஊர் பக்கம் இருக்கிறாங்க. ஜாக்கிரதை, அவனை விட்டுருங்க, அவன் எப்படியாவது போய் தொலையிட்டோம். நம்ம திருந்துறோமா, நினைவுப்பட்டதுக்கார மாதிரி திரும்பி ஆண்டவரே எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி போவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த உணர்வு நமக்கு முதலாவதாக தேவை. கடைசியா ஒரு காரியத்தை வாசிக்கலாங்க. அதாவது கடைசி பகுதினா 5வது பகுதிகளாக நம்ம வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் 33வது அதிகாரம் 4-9. அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தான். பாருங்க, இப்ப என்ன நடந்தது? ஆசீர்வாதம்னா என்ன? இவன் என்னென்னவோ அவனை கொல்ல வர்றான்னு சொல்லி ஒருத்தர் ஏசா வந்த கொல்ல வர போறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். பொருள் எல்லாம் கொடுத்து அனுப்புறான், எல்லாம் கொடுக்குறான். அவன் அங்கே முடியாது என்ன பண்ணிட்டாங்க? கழுத்தை கட்டி பிடிச்சான். மாசம் இல்ல மாத்தினது எதுங்க? மாத்தினது எது? ஆசீர்வாதம், வாக்கு தத்துவம், அதுதான் மாத்தினது. அவனை வாசிங்க தொடர்ந்து. கட்டிக்கொண்டு அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருந்து இவர்கள் யார் என்றார். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றார். அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து இறங்கினார்கள். சரி, இதுல வசந்த பாத்தீங்கன்னா உன்னிட்ட இருக்கட்டும்பா, எனக்கு ஒண்ணும் தேவையில்லைப்பா, நீ நல்லா இருக்கியா, நீ வா என்னோட. நான் இல்ல, எனக்கு ஆடெல்லாம் ரொம்ப குட்டி போட்ட ஆடு, விரட்டி எல்லாம் வர முடியாது. சரி வா, நான் முன்னாடி போறேன், உனக்கா வெல்கம் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன். பாருங்க அந்த நிலை எப்படி மாறிச்சு. எப்படி ஓடி போன மனிதனுக்கு எப்படி உறவு வந்து சேருதுன்னு பார்த்தா அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் வாக்கு தத்தம், அதுதான் புத்திர சுவிகாரம். அப்ப ஒரு மனிதனுக்கு அந்த யாக்கோபுட்ட இருக்கிற அந்த புதிய சுத்திரம் மாறிச்சாங்க, இஸ்ரவேல் மாறிச்சாங்கன்னா அவன்கிட்ட ஒரு பெரிய கோத்திரங்கள் 12 கோத்திரங்கள் அவன் மூலமாக என்ன செய்யுதுங்க
எழும்ப ஆரம்பித்தது. வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புத்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனையை கூட்டார். அப்ப என்ன சொல்றாங்க? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் நினைக்கிறீங்களே, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேதனை தராத ஒரு ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யமாக உங்களுக்கு வரப்போகிறது. அல்லேலூயா. இதுதாங்க வாக்குத்தத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஆண்டவர் கொடுத்த செல்வங்களா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, வேற எந்த சொத்து பத்தா இருந்தாலும் சரி, அது எனக்கு வேதனை உண்டாக்காத ஒரு காரியமா இருக்குமானால் அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இப்ப இதுக்கு தான் அவ்வளவு போராட்டம். அப்ப முதல்ல நம்ம என்ன செய்ய வேண்டிய காரியம், முதலாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், நான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக முதலாவதாக மாறணும். அப்பதான் என் மேல பலிக்கும். அப்ப நான் என்ன செய்யணும்? என்னுடைய முயற்சிகளை கைவிட்டணும். அப்ப என்ன பண்ணணும்? தனித்து ஆண்டவரோடு கொஞ்சம் நேரம் நிற்கணும். நான் உணர்வடைந்து ஆண்டவரோடு பேச ஆரம்பிக்கும் பொழுது, எனக்கு மாற்றங்கள் உண்டாகும் பொழுது, தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படித்தான் நம்ம வேதத்தினுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமே தவிர, ஏதோ படிச்சு ஆண்டவரே இது எனக்கு வர பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணாதுங்க. நம்மளாம் அந்த என்ன சொல்றாங்க, ஜீபூம்பா வேலையெல்லாம் என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி சில சட்ட திட்டங்கள்லாம் நமக்குள்ள வந்து மாறிச்சுனாதான் இதெல்லாம் நமக்கு மாறுகிறதா இருக்கிறது, ஆசீர்வாதம் நமக்கு வருகிறதா இருக்கிறது. நாம் மகிமைப்படுவதாக, நாம் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள புத்திர சுபிகாரர்களாக நாம் மாறுவது நமக்கு நல்லது. அதற்கான எல்லா முயற்சி எடுப்போம். அப்பெல்லாம் நமக்கெல்லாம் இதெல்லாம் இருக்கலையாங்கன்னா இருக்கிறாங்க. இன்னும் அதிகமாக நம்ம என்ன செய்யணுங்க? மாறும் பொழுது எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்ம மேல் வந்து பலிக்கும். அல்லேலூயா. அதற்கு நாம் ஆயத்தப்படுவோம்.